கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு நிறுவனம் வருஷத்துக்கு 23% அப்படிங்கிற அசுர வேகத்துல பல்லாயிரம் கோடிகளை கடனா அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, அதுவும் சாதாரண வேகம் கிடையாது. ரொம்பவே அக்ரெசிவான ஒரு growth அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். பொதுவா இந்த மாதிரி ரொம்ப வேகமா பணத்தை கொடுக்கும்போது கண்டிப்பா தவறான ஆட்கள் கிட்ட பணம் போய் மாட்டிக்கும். நிறைய பேர் கடனை கட்டாம ஏமாத்துவாங்க அப்படிங்கறது தான் ஃபினான்ஸ் துறையில ஒரு எழுதப்படாத ரூல். கண்டிப்பா. அதிக லாபம் வேணும்னா அதிக ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நிறுவனம் கொடுத்த பல்லாயிரம் கோடி கடன்கள்ல பணத்தை திருப்பி செலுத்தாதவங்க, அதாவது டிஃபால்ட் பண்ணவங்க வெறும் 0.27% பேர் மட்டும்தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. நிஜமாவே இந்திய நிதிச் சந்தையில இதேதோ ஒரு மேஜிக் மாதிரி தெரியலாம். ஆனா இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தரவு பகுப்பாய்வு உரையாடல்ல நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை பத்தி தான். ஆமா, நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நாம நிறைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், மார்க்கெட் ரிசர்ச் எல்லாத்தையும் அலசி ஆராய போறோம். எக்ஸாக்ட்லி. முக்கியமா இந்தியாவோட இரண்டாவது பெரிய ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனமான பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனத்தோட அடுத்த 3-5 வருஷத்துக்கான எதிர்காலத்தை நம்ம இன்னைக்கு கணிக்க போறோம். சோ இந்த நிறுவனம் உங்களோட முதலீட்டுக்கு தகுதியானதா அப்படிங்கறத வெறும் எண்களை மட்டும் பார்க்காம அந்த எண்களுக்கு பின்னால் இருக்கிற பெரிய பின்புலத்தை வச்சு நாம புரிஞ்சுக்க போறோம். ரைட். அப்போ நம்ம நேரா விஷயத்துக்கே வந்துருவோம். நான் இந்த நிறுவனத்தோட Q3 FY26 நிதி அறிக்கைகளை பார்த்தப்போ கொஞ்சம் மலைச்சு போயிட்டேன். நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்திருக்கும். ஆமா, எண்கள் எல்லாமே ராக்கெட் வேகத்துல பறக்குது. ஆனா இந்த எண்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க அந்த மாயாஜாலம் என்ன அப்படிங்கறத நீங்க தான் விளக்கணும். நிச்சயமா. அந்த எண்களை முதலீட்டாளர்கள் ஏன் இவ்ளோ உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா, நிறுவனத்தோட நிர்வகிக்கப்படும் சொத்து மதிப்பு, அதாவது AUM 23% அதிகரிச்சிருக்கு. அதாவது 1,33,412 கோடியா உயர்ந்திருக்கு. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. கடந்த வருஷம் இதே காலகட்டத்துல இது 1,08,314 கோடியா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம நிறுவனத்தோட நிகர வட்டி வருமானம், அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 19% அதிகரிச்சு 963 கோடியா இருக்கு. ஓஹோ, அப்போ மொத்த நிகர வருமானமும் கூடியிருக்குமே. ஆமா, அதுவும் 24% உயர்ந்து 1,153 கோடியா இருக்கு. இது எல்லாமே ரொம்ப சிறப்பான வளர்ச்சி தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லாப வளர்ச்சியை காட்டிலும் இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அது என்ன விஷயம்? அந்த வாராக்கடன் விகிதமா? கரெக்ட். அந்த NPA, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் விகிதம் தான் பெரிய ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனங்களிலேயே மிக குறைவான கிராஸ் NPAவை பஜாஜ் நிறுவனம் வச்சிருக்காங்க. அதாவது நீங்க முன்னாடி சொன்ன அந்த 0.27%. ஆமா, நெட் NPA பாத்தீங்கன்னா வெறும் 0.11% மட்டும்தான். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே, எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். என்ன முரண்பாடு? ஃபைனான்ஸ் துறையில குறிப்பா இந்த கடன் கொடுக்கிற நிறுவனங்கள்ல வாரா கடன் அப்படிங்கிறது ஒரு வீட்டோட அஸ்திவாரத்தை அரிக்கும் கரையான் மாதிரியாச்சே. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. சோ ஒரு பக்கம் 23% அப்படிங்கிற அபரிமிதமான வேகத்துல கடன்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த வாரா கடனை இவ்ளோ குறைவா வச்சிருக்காங்க. வேகமா ஓடும்போது தடுமாறி விழும் வாய்ப்பு அதிகம் தானே. இது எப்படி சாத்தியம்? இதுதான் பஜாஜ் நிறுவனத்தோட அந்த ரகசிய ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். இதத்தான் மிகச்சிறந்த கார்ப்பரேட் ஆளுகை, அதாவது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மற்றும் அவங்களோட டேட்டாபேஸ்னு சொல்றாங்க. டேட்டாபேஸா? அதாவது அவங்க வச்சிருக்க வாடிக்கையாளர் தரவுகளா? எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு பேங்க்ல போய் வீட்டு கடன் கேட்டீங்கன்னா அவங்க முதல்ல பாக்குறது உங்களோட சிபில் ஸ்கோரை மட்டும்தான். ஆமா, சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா லோன் கொடுப்பாங்க. ஆனா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வெறும் சிவில் ஸ்கோரை மட்டும் நம்புறதில்ல. இவங்களோட தாய் நிறுவனமான பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏற்கனவே இந்திய சந்தையில ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்காங்க. ஓ, அதாவது நம்ம அந்த EMI கார்டுகள் மூலமா டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்குறோமே, அந்த பஜாஜ் ஃபைனான்ஸா? அதேதான். பல வருஷங்களா பஜாஜ் ஃபைனான்ஸ் மூலமா லட்சக்கணக்கான மக்கள் ஏசி, மொபைல் போன், லேப்டாப்னு பல பொருட்களை வாங்கியிருக்காங்க. ரைட். அப்போ அவங்க கிட்ட பெரிய கஸ்டமர் டேட்டா இருக்கும். ஆமா, எந்த வாடிக்கையாளர் ஒவ்வொரு மாசமும் தேதியை தவற விடாம பணத்தை கட்டுறார், யாருக்கு வருமானம் நிலையா இருக்கு அப்படிங்கிற பல வருட தரவுகள் அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கு. இது ஒரு மாபெரும் பலம். அப்போ ஒருத்தர் பெரிய வீட்டு கடன் கேட்க வரும்போது அவங்க வெறுமனே தற்போதைய சம்பளத்தை மட்டும் பார்க்கறது இல்லையா? நிச்சயமா இல்ல.
உங்களோட பல வருட பொருளாதார ஒழுக்கத்தை அவங்க சொந்த தரவுகள் மூலமாவே ஆராயறாங்க. சூப்பர். அப்ப முன்பின் தெரியாத ஒருத்தருக்கு கடன் கொடுப்பதை விட தங்களுக்கு ஏற்கனவே நல்லா பழக்கப்பட்ட நம்பகமான வாடிக்கையாளர்களை தேடி பிடிச்சு அவங்களுக்கு பெரிய கடன்களை கொடுக்கறாங்க. கரெக்ட். அதனாலதான் வளர்ச்சி 23% இருந்தாலும் வாராக்கடன் 0.27% கட்டுப்பாட்டுல இருக்கு. இது ஒரு மிக சிறந்த கரையான் தடுப்பு முறைதான். நிஜமாவே ரொம்ப புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி. ஆமா. இந்த தரமான சொத்துகள் ஒரு மோசமான பொருளாதார சூழல் வந்தா கூட நிறுவனத்தை பாதுகாக்கும் ஒரு உறுதியான கவசமா செயல்படும். இவங்களோட மூலதன போதுமான அளவு கூட 23.15% ரொம்ப வலுவா இருக்கு. புரியுது. அஸ்திவாரம் ரொம்ப வலுவா இருக்கு, உள்ள கரையான்கள் இல்ல அப்படிங்கறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நாம கட்டின வீடு எவ்வளோ வலுவா இருந்தாலும் வெளியில இருந்து வீசும் புயலை அது சமாளிச்சுதான் ஆகணும் இல்லையா? கண்டிப்பா. மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலை ரொம்ப முக்கியம். தற்போதைய பொருளாதார சூழல் இவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு? ஏன்னா ரிசர்வ் பேங்க் பிப்ரவரியிலிருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் வட்டி விகிதத்தை, அதாவது ரெப்போ ரேட்டை தொடர்ந்து குறைச்சிட்டே வராங்க இல்லையா? ஆமா. 6.50% 5.25% குறைச்சிருக்காங்க. இது வீட்டு கடன் வாங்குபவர்களுக்கு பெரிய லாபமாச்சே. நிச்சயமா. இது சந்தையில வீசும் ஒரு மிகப்பெரிய சாதகமான காற்று, அதாவது டெய்ல்விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 2020க்கு பிறகு வீட்டு கடன்களுக்கான வட்டி இப்போதான் மிக குறைந்த அளவுல இருக்கு. ஆமா, பொதுத்துறை வங்கிகளே 7.15% கடன் வழங்குறாங்களே. கரெக்ட். வட்டி குறையும் போது இயல்பா நடுத்தர மக்களோட கடன் வாங்கும் திறன் அதிகரிக்கும். நிறைய பேர் புது வீடுகளை வாங்க முன் வருவாங்க. அப்போ பிப்ரவரி 2026ல ஆர்பிஐ வட்டி குறைப்பை நிறுத்தினாலும் கூட இதோட பலன் சந்தையில தொடருமா? கண்டிப்பா தொடரும். முந்தைய குறைப்புகளோட பலன் இன்னும் சந்தையில முழுமையா பரவவே இல்ல. அதனால வீடுகளுக்கான தேவை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத வச்சு பார்த்தா வட்டி விகிதம் குறைஞ்சா அதிக மக்கள் கடன் வாங்குவாங்க. அதிக கடன்கள் கொடுத்தா நிறுவனத்தோட லாபம் ராக்கெட் மாதிரி எகிரணும், சரிதானே? இயல்பா அப்படிதான் நடக்கணும். ஆனா தரவுகளை பார்க்கும்போது நிறுவனத்தோட லாப வரம்பு, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சுகிட்டே வருதே. FY23ல 4.5% இருந்த நிம் FY24ல 4.1% குறைஞ்சிருக்கு. ஆமா, குறைஞ்சிருக்கு. வட்டி குறைஞ்சா வியாபாரம் பெருகும், வியாபாரம் பெருகுனா லாபம் குறையக்கூடாதே. இதுல ஏதோ இடிக்குதே. நீங்க சரியா அந்த முரண்பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. இதத்தான் நிதித்துறையில ஸ்ப்ரெட் கம்ப்ரெஷன் அல்லது லாப வரம்பு சுருங்குதல் அப்படின்னு சொல்வாங்க. ஸ்ப்ரெட் கம்ப்ரெஷனா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நான் ஒரு எளிய உதாரணம் மூலமா சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, நான் ஒரு மளிகை கடை ஓனர். நீங்க மொத்த வியாபாரி கிட்ட இருந்து ஒரு மூட்டை அரிசியை கொஞ்சம் அதிக விலைக்கு வாங்கி உங்களோட குடோன்ல வச்சிருக்கீங்க. ரைட், அதிக விலை கொடுத்து வாங்கிட்டேன். திடீர்னு அடுத்த நாள் அரசாங்கம் சந்தையில அரிசியோட விலையை பெருமளவு குறைச்சிடுறாங்க. இப்போ உங்க கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்கள் என்ன கேட்பாங்க? சந்தையில விலை குறைஞ்சிடுச்சு, எனக்கும் அந்த புது குறைஞ்ச விலையில அரிசி கொடுங்கன்னு கேட்பாங்க. கரெக்ட். நீங்க வாடிக்கையாளர்களை தக்க வைக்கணும்னா சந்தை நிலவரப்படி அந்த புது குறைஞ்ச விலைக்கு அரிசியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் இல்லையா? ஆமா, வேற வழி இல்ல. ஆனா நான் ஏற்கனவே மொத்த வியாபாரிக்கு அதிக பணம் கொடுத்து தானே அரிசியை வாங்கியிருக்கேன். எக்ஸாக்ட்லி. நீங்க வாங்கின விலை அதிகம், ஆனா இப்போ விற்க வேண்டிய விலை குறைவு. அப்போ உங்களோட லாபம் என்ன ஆகும்? கண்டிப்பா என்னோட லாபம் குறைஞ்சிடும். அதேதான் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கும் நடக்குது. அவங்க சந்தையிலயோ இல்ல பேங்க்லயோ ஒரு குறிப்பிட்ட வட்டிக்கு நீண்டகால அடிப்படையில நிதியை திரட்டிருப்பாங்க. ஓஹோ, அதிக வட்டிக்கு ஃபண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஆமா. இப்போ ஆர்பிஐ வட்டியை குறைச்சுடனே பஜாஜ் நிறுவனத்துக்கிட்ட கடன் வாங்கிய வாடிக்கையாளர்களோட இஎம்ஐ வட்டி உடனடியாக குறைக்கப்படணும். ஏன்னா பெரும்பாலான கடன்கள் ஆர்பிஐ வட்டி வீதத்தோட நேரடியாக இணைக்கப்பட்ட ரெப்போ லிங்க்டு கடன்கள் இல்லையா? கரெக்ட். சோ வாடிக்கையாளர்களுக்கு வட்டியை குறைச்சிடுறாங்க. அதாவது நிறுவனத்தோட வருமானம் உடனடியாக குறையுது. ஆனா அவங்க திரட்டின நிதிக்காக கட்டும் வட்டி உடனடியாக குறையாது. புரியுது. அந்த பழைய அதிக வட்டி கொண்ட கடன்களை அடைச்சிட்டு புது குறைந்த வட்டி கடன்களை அவங்க வாங்குறதுக்கு சில மாதங்கள் ஆகலாம். மிகச்சரி. இந்த இடைப்பட்ட காலத்தை தான் லேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாடிக்கையாளர்களுக்கு சலுகை போயிடும், ஆனா நிறுவனத்தோட செலவு குறைய நேரம் எடுக்கும். ஓ, இதனாலதான் ரெண்டுக்கும் இடையில உள்ள லாப இடைவெளி குறைஞ்சு நிறுவனத்தோட நிம் 4.5லிருந்து 4.1 சுருங்கிடுச்சா? ஆமா. இது தவிர சந்தையில இன்னொரு புது புயலும் உருவாயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா
HDFC பேங்க் அவங்க HDFC லிமிடெட் கூட இணைஞ்ச பிறகு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானா நிக்கறாங்க. ஆமா, ரொம்ப பெரிய பிளேயர் அவங்க. அது மட்டும் இல்லாம LIC ஹவுசிங் மற்றும் புதுசா களமிறங்கியுள்ள அசுரபலம் கொண்ட ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த சந்தையில ரொம்ப கடுமையா போட்டிடுறாங்க. அப்போ அதிக போட்டி இருக்கும்போது வாடிக்கையாளர்களை தக்க வைக்க வட்டியை குறைச்சே ஆக வேண்டிய கட்டாயம் பஜாஜ் நிறுவனத்துக்கு ஏற்படும். கரெக்ட். இது அவங்களோட விலையை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை குறைச்சு லாப வரம்ப மேலும் அழுத்தத்துக்கு உள்ளாக்கும். ஆக வெளியில நடக்கிற அந்த வட்டி விகித மாற்றங்களும் ஜியோ ஃபினான்ஷியல் மாதிரியான புது போட்டியாளர்களும் பஜாஜ் நிறுவனத்தோட லாப வரம்ப கடிக்கலாங்க. ஆமா, அது ஒரு பெரிய சவால் தான் உங்களுக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிறுவனத்தோட வேல்யூவேஷன், அதாவது மதிப்பீடு பத்தி பேசுவோம். இது என்ன ரொம்பவே குழப்புது. ஏன் வேல்யூவேஷன்ல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இந்த நிறுவனம் தொடர்ச்சியா லாபம் ஈட்டினாலும் அதை டிவிடென்ஸா, அதாவது ஈவு தொகையா கொடுக்கறதே இல்ல. முழு லாபத்தையும் வளர்ச்சியிலேயே மறுமுதலீடு பண்றாங்க. ஆமா, growth கம்பெனிஸ் பொதுவா அப்படிதான் பண்ணுவாங்க. இவங்களோட கடந்த 12 மாத வருமானம் 10,764 கோடியா இருக்கு. லாபம் 2,478 கோடியா இருக்கு. ரொம்ப நல்ல லாபம் தான். கரெக்ட். ஆனா சந்தையில இவங்க பங்கோட PE ரேஷியோ பாத்தீங்கன்னா 34x இருக்கு. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரு நிறுவனம் ஈட்டும் ₹1 லாபத்துக்காக நான் ₹34 கொடுக்கணும், சரிதானே? ஆமா, அதுதான் PE விகிதத்தோட எளிமையான விளக்கம். அது மட்டும் இல்லாம FY27 மதிப்பீட்டின்படி நிறுவனத்தோட புத்தக மதிப்பை விட 3.6லிருந்து 3.9 மடங்கு அதிக விலையில இந்த பங்கு சந்தையில வர்த்தகமாகுது. அப்போ இது ஒரு மிக அதிக விலைதானே? கண்டிப்பா. சந்தை அளவுகோல் படி இது ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன். இதுக்கு 5.5 ரேட்டிங் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் என் கேள்வியே. இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? IPO உச்சத்திலிருந்து பங்கோட விலை 50% சரிஞ்சிருந்தாலும் இது இன்னும் மலிவானது இல்லைன்னு தரவுகள் சொல்லுதே. ஆமா, சீப்பான ஸ்டாக் கிடையாது இது. மத்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் இதை விட குறைஞ்ச விலையில கிடைக்கும்போது பஜாஜ் நிறுவனத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரீமியம் கொடுக்கணும்? இது அதிக விலை கொடுத்து நாம ஏமாற போறியா? இல்ல, சந்தையில ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. தரத்துக்கு எப்போதுமே அதிக விலை கொடுக்கணும். இத பிரீமியம் ஃபார் குவாலிட்டின்னு சொல்வாங்க. ஓ, அந்த குவாலிட்டிக்காக மக்கள் அதிக காசு கொடுக்க தயாரா இருக்காங்களா? ஆமா, பஜாஜ் நிறுவனத்தோட 23% அபாரமான வளர்ச்சி, அந்த மிக குறைவான வாராக்கடன், அவங்களோட கார்ப்பரேட் ஆளுகை, அப்புறம் லாபத்தை வெளியே எடுக்காம மறுமுதலீடு செய்யும் உத்தி, இதை எல்லாத்தையும் பார்த்து தான் முதலீட்டாளர்கள் இந்த 34x அப்படிங்கிற அதிக விலையை கொடுக்க தயாரா இருக்காங்க. சோ நல்ல விஷயங்களுக்கு சந்தை எப்போதுமே முன்கூட்டியே விழ வச்சிடும். எக்ஸாக்ட்லி. சந்தை எப்போதுமே ஃபியூச்சரை தான் டிஸ்கவுண்ட் பண்ணும். ஓகே, நிறுவனம் தரமானதுதான். ஆனா நாம ஒரு பொருளுக்கு அதிக விலை கொடுத்துட்டா அதுல ஏதாவது ஒரு சின்ன குறைபாட்டை கண்டுபிடிச்சாலும் நமக்கு கோவம் வருமே. கரெக்டான பாயிண்ட். பஜாஜ் நிறுவனத்துல ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தா இந்த 34x PE அப்படிங்கிற மதிப்பீடு தாங்குமா? அது ஒரு மிக முக்கியமான பார்வை. நீங்க ஒரு சாதாரண பொருளை மலிவா வாங்கும்போது அதுல சின்ன பழுது இருந்தா பெருசா அலட்டிக்க மாட்டீங்க. ஆனா ஒரு பிரீமியம் பொருளுக்கு அதிக விலை கொடுக்கும்போது அதுல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அதோட மதிப்பு கிடுகிடுன்னு சரிஞ்சிரும். கரெக்டா? ஆமா, பஜாஜ் நிறுவனத்துல ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தாலோ அல்லது பொருளாதார வீழ்ச்சி கடன்கள் வசூலாவது சற்று தாமதமானாலோ முதலீட்டாளர்கள் எதிர்பார்ப்ப நிறுவனம் பூர்த்தி செய்ய தவறினா இந்த மதிப்பீடு உடனடியாக சரிஞ்சிடும். அப்படி சரிஞ்சா அதிக விலை கொடுத்து வாங்கின முதலீட்டாளர்களுக்கு ஏற்படுற நஷ்டம் ரொம்ப கடுமையா இருக்குமே. கண்டிப்பா. அந்த ரிஸ்க் எப்பவுமே பிரீமியம் வேல்யூவேஷன்ல இருக்கு. அப்படி என்ன தவறு நடந்துட போகுதுன்னு நான் தரவுகள்ல தேடிய போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ரெட் பிளாக் கண்ல பட்டுச்சு. புவியியல் குவிப்பு பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஜியோகிராபிக் கான்சென்ட்ரேஷன். நிறுவனத்தோட மொத்த கடன்கள்ல 85% வெறும் 5 மாநிலங்கள்ல மட்டுமே குவிஞ்சிருக்கு. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, குஜராத் மற்றும் டெல்லி. கரெக்ட். இந்தியா இவ்ளோ பெரிய நாடு, ஆளுக்கு ஒரு ஆசையோட வீடு கட்டுறாங்க. ஆனா இவங்க வெறும் 5 மாநிலங்களை மட்டுமே நம்பி இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்களே, இது ஒரு மாபெரும் ஆபத்து இல்லையா? இது நிச்சயமா முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அபாயம்தான். இந்த 5 மாநிலங்கள்ல தான் இந்தியாவோட IT செக்டர், வர்த்தகம் மற்றும் பெருநிறுவனங்கள் அதிக அளவுல குவிஞ்சிருக்கு. அப்போ அந்த IT துறையில வேலை பார்க்கறவங்க தான் இவங்களோட முக்கிய வாடிக்கையாளர்களா? ஆமா, அமலோட வாங்கும் திறன் அதிகம் அப்படிங்கறதால ஆரம்பகட்ட அபரிமிதமான வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவியா இருந்துச்சு. ஆனா இத ஒரே கூடையில எல்லா முட்டைகளையும் வைப்பது போலதான் பார்க்கணும். ரைட்.
ஏதாவது ஒரு குளோபல் எக்கனாமிக் பிரச்சனையால இந்தியாவோட ஐடி துறையில வேலை இழப்புகள் ஏற்பட்டாலோ அல்லது இந்த மாநிலங்கள்ல ரியல் எஸ்டேட் சந்தை சரிஞ்சாலோ நிறுவனத்தோட 85% வர்த்தகம் நேரடியா பாதிக்கப்படும். அப்படியென்றால் இந்த மதிப்பீட்டு சிக்கல்கள் அப்புறம் மாநில அளவிலான அபாயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அடுத்த 3-5 வருஷங்கள்ல இந்த நிறுவனத்துக்கு என்ன நடக்கும்? டேட்டா நமக்கு 2 வெவ்வேறு தீவிரமான சாத்தியக்கூறுகளை முன்வைக்குது. சரி, முதலீட்டாளர்களாகிய நீங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த 2 முரண்பாடான உலகங்களை இப்ப பார்ப்போம். சந்தை வீழ்ச்சி அடையும் மோசமான சூழ்நிலை மற்றும் சந்தை உச்சத்தை தொடும் சிறப்பான சூழ்நிலை. முதல்ல அந்த மோசமான சூழ்நிலைய பாப்போம். அதாவது பேர் கேஸ் எல்லாம் தவறா நடந்தா என்ன ஆகும்? அந்த மோசமான சூழ்நிலை ஒரு இருண்ட கனவு மாதிரி தான். நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி அந்த 5 முன்னணி மாநிலங்கள்ல ஐடி துறையில ஒரு தொய்வு ஏற்பட்டு முக்கிய நகரங்கள்ல ரியல் எஸ்டேட் விலை திடீர்னு சரிஞ்சா என்ன ஆகும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. வாடிக்கையாளர்களால இஎம்ஐ கட்ட முடியாது. 0.27% இருக்கிற வாரா கடன் மெல்ல மெல்ல உயர்ந்து 1% மேல போயிடும். ஆமா, சொத்து மதிப்பு குறையறதால வீட்டை வித்தாலும் கடனை அடைக்க முடியாத நிலை உருவாகலாமே. கண்டிப்பா. அதோட ஜியோ ஃபைனான்ஷியல் மற்றும் HDFCயோட வட்டி விகித போட்டியால நிறுவனத்தோட நிம் 3.5% குறைஞ்சிடும்னு தரவுகள் கணிக்குது. ஓ, அப்போ லாப வளர்ச்சி வெறும் 5-8% தேங்கிடுமா? இது நடந்தா சந்தை எப்படி ரியாக்ட் பண்ணும்? சந்தை கொஞ்சமும் கருணை காட்டாது. முதலீட்டாளர்கள் பயந்து போய் பங்குகளை விற்க தொடங்குவாங்க. நிறுவனத்தோட லாபத்தின் மீதான வருமானம், அதாவது ROI குறையும். அப்போ அந்த பிரீமியம் வேல்யூவேஷன் என்ன ஆகும்? சந்தை இந்த நிறுவனத்துக்கு வழங்கியிருக்க அந்த 34x PE பிரீமியத்தை பிடுங்கி அத 15-18x PE அப்படிங்கிற சாதாரண நிலைக்கு தள்ளிடும். மை காட்! அப்ப நிறுவனத்தோட மொத்த சந்தை மதிப்பு 30-40% வரை சரிஞ்சு வெறும் 40,000 முதல் 50,000 கோடியா சுருங்கிடுமா? ஆமா. உச்ச விலையில வாங்கின முதலீட்டாளர்களோட சொத்து மதிப்பு பாதியாக குறைய மாபெரும் அபாயம் இதுல இருக்கு. கேட்பதற்கே கொஞ்சம் நடுக்குமா தான் இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் பாசிட்டிவான பக்கத்தை பார்ப்போம். சிறப்பான சூழ்நிலை, அதாவது புல் கேஸ். நிறுவனம் இந்த ஆபத்துகளை உணர்ந்து அந்த 5 மாநிலங்களை தாண்டி டயர் 2 மற்றும் டயர் 3 நகரங்களோட விரிவடையும் புதிய திட்டத்துல தீவிரமா இறங்கியிருக்காங்க. இது 100% வெற்றியடைஞ்சா நிலைமை வேற மாதிரி இருக்கும். அதோடு மட்டுமில்லாம வர்த்தக ரியல் எஸ்டேட், அதாவது கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் மற்றும் குத்தகை வாடகை தள்ளுபடி மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கான கடன் கொடுக்கும் புதிய களங்கள்ல வெற்றிகரமா கால் பதிச்சா என்னாகும்? இது சாத்தியமானா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யமா மாறும். FY28ல நிறுவனத்தோட மொத்த நிர்வகிக்கப்படும் சொத்து 2 லட்சம் கோடியை தாண்டும். வாவ்! அப்ப லாபத்திறன் எவ்வளவு அதிகரிக்கும்? நிறுவனத்தோட ROI 17-18% மேம்படும். லாபம் மட்டுமே 4,500-5,000 கோடியை எட்டும். அப்படி ஒரு அபாரமான சூழ்நிலையில முதலீட்டாளர்கள் இன்னும் அதிக நம்பிக்கை வச்சு வாங்குவாங்களே. கண்டிப்பா. 30x மதிப்பீட்ல சந்தை மதிப்பு 1,35,000 கோடியிலிருந்து 1.5 லட்சம் கோடியா உயரும். அதாவது தற்போதைய மதிப்பை விட 2 மடங்கு வளர்ச்சி. இது முதலீட்டாளர்களுக்கு நிஜமாவே ஒரு பொற்காலமா இருக்கும். ஆமா, அதுதான் புல் கேஸ் சினாரியோ. ஓகே, ஒரு பக்கம் முதலீடு பாதியா குறையும் அபாயம், இன்னொரு பக்கம் முதலீடு இரட்டிப்பாகும் வாய்ப்பு. ஒரு முதலீட்டாளர், அதாவது இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க, நிறுவனம் இதுல எந்த பாதையில போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே எப்படி கண்டுபிடிக்கிறது? தினமும் பங்கு விலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பா அது தெரியாது. அப்போ இத தெரிஞ்சுக்க ஏதாவது குறிப்பிட்ட அளவுகோல் இருக்கா? இருக்கு. பங்கு விலைய தினமும் பார்க்கறத விட்டுட்டு ஒவ்வொரு காலாண்டும் நிறுவனம் வெளியிடும் நிதி அறிக்கைகள்ல 2 குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அதுல முதலாவது விஷயம் என்ன? அவங்களோட டயர் 2 மற்றும் டயர் 3 நகரங்கள்ல காட்டும் வளர்ச்சி எப்படி இருக்கு, புதிய சிறு நகரங்கள்ல இருந்து எவ்வளவு கடன்கள் வந்திருக்கு, அந்த 85% அப்படிங்கிற முந்தைய பெருநகரங்களோட சார்பு நிலை குறைஞ்சு இந்தியா முழுவதும் வியாபாரம் பரவுதான் பார்க்கணும். ஓகே, அந்த 5 மாநில சிறையிலிருந்து நிறுவனம் வெளியே வரணும், இது முதல் விஷயம். ரெண்டாவது ஜியோ ஃபினான்ஷியல், HDFC மாதிரியான ஜாம்பாவான்கள் கொடுக்கிற கடுமையான போட்டியை சமாளிச்சு பஜாஜ் தனது லாப வரம்பை தொடர்ந்து 4% மேல தக்க வைக்கிறாங்களா அப்படிங்கறத உற்று நோக்குங்க. அதாவது வாடிக்கையாளர்களை தக்க வைக்க வட்டியை குறைச்சாலும் தங்கள் நிதி செலவை குறைச்சு லாபத்தை எப்படி தக்க வைக்கிறாங்க அப்படிங்கறதா முக்கியம். எக்ஸாக்ட்லி, அதுதான் அவங்களோட நீண்டகால வெற்றியின் ரகசியம். இந்த 2 தரவுகளும் பாசிட்டிவா இருந்தா நிறுவனம் புல் கேஸ் பாதையில சிறகடிச்சு பறக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க.
லாப வரம்பு 4% மேல இருக்கணும். வியாபாரம் புதிய நகரங்களுக்கு விரியணும். இதுதான் நேயர்களுக்கான செக்லிஸ்ட். கரெக்ட். இத ஃபாலோ பண்ணாலே போதும். சோ நாம இந்த ஆழமான பகுப்பாய்வோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். எல்லா தரவுகளையும் அலசி ஆராய்ஞ்சதுல ஒட்டுமொத்தமா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு 10க்கு 7.5 ரேட்டிங் வழங்கப்பட்டிருக்கு. ஆமா, தொழில்துறை அகழி, அதாவது இண்டஸ்ட்ரி மோட்னு சொல்லப்படுற போட்டித்தன்மைக்கு 7.5 மற்றும் வளர்ச்சிக்கு 8 ரேட்டிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சந்தேகம் இல்லாம இது அடிப்படையிலே மிகவும் வலுவான நிறுவனம். பஜாஜ் ஃபைனான்ஸோட டேட்டாபேஸ் அப்படிங்கிற பெரிய பலம் இவங்க கிட்ட இருக்கு. ஆம், தரத்துல எந்த சமரசமும் இல்ல. ஆனா வேல்யூவேஷன் தானே இங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு முட்டுக்கட்டை. அதனால இந்த நிறுவனத்துல முதலீடு செய்ய நினைக்கும் உங்களுக்கான எங்களது வியூகம் இதுதான். நிறுவனம் காலாண்டு அறிக்கைகள்ல நாம பேசின அந்த 2 அளவுகோல்களையும் பூர்த்தி செய்தான தொடர்ந்து பாருங்க. நீங்க 4லிருந்து 5 வருட கால வரையறைய கொண்ட ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா ஒரே நேரத்துல மொத்த பணத்தையும் கொட்டுவதை தவிர்த்திடுங்க. ஆமா, சிஸ்டமேட்டிக் அக்யூமுலேஷன் ரொம்ப முக்கியம். சந்தை சரிவடையும் போதோ அல்லது நிறுவனத்தோட விலை சற்று நியாயமான நிலைக்கு வரும்போதோ சிறுக சிறுக முதலீடு செய்யறது உங்களை பெரும் வீழ்ச்சியிலிருந்து காப்பாத்துறோம். பை ஆன் டிப்ஸ் அப்படிங்கறதா இப்போதைக்கு சிறந்த உத்தி. சூப்பர். விடை பெறுவதற்கு முன் இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சிந்தனையை வீசிட்டு செல்ல விரும்புறேன். நாம முன்னாடியே பேசணும், இந்த நிறுவனம் தங்களோட 85% வர்த்தகத்தை ஐடி மற்றும் பெருநிறுவனங்கள் அதிகம் உள்ள வெறும் 5 மாநிலங்களை நம்பியே அமைச்சிருக்காங்கன்னு. ஆமா, அதோட ரிஸ்க் பத்தியும் நாம டீட்டெயிலா பார்த்தோம். ஆனா பெருந்தொற்றுக்கு பிறகான ரிமோட் ஒர்க் கலாச்சாரம் எங்கும் பரவிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பெங்களூர்லயோ புனேலயோ வேலை செய்யற பல பேர் இப்போ தங்கள் சொந்த ஊர்களான டயர் 2, டயர் 3 நகரங்கள்லேருந்து வேலை செய்யறாங்க. கரெக்ட். அங்கேயே பிரம்மாண்ட வீடுகளையும் கட்டுறாங்க. இது ரியல் எஸ்டேட் சந்தையோட வரைபடத்தையே மாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய புவியியல் மாற்றம். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை பிரீமியம் ரியல் எஸ்டேட் அப்படிங்கறதோட இலக்கணமே இந்த 5 மாநிலங்களை தாண்டி இந்தியாவோட சிறு நகரங்களுக்கு மாறினா என்ன ஆகும்? அது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்குமே. இந்தியாவோட ஹவுசிங் ஃபைனான்ஸ் சந்தையே இது தலைகீழா மாற்றுமா? அந்த மாபெரும் மாற்றத்துக்கு பஜாஜ் நிறுவனம் தன்னை முன்கூட்டியே தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்களா, அல்லது அவங்க பாதுகாப்பா நினைச்சிட்டு இருக்கிற அந்த 5 மாநில அஸ்திவாரமே அவங்களுக்கு ஒரு பெரிய பொறியா மாறுமா? ரொம்பவே ஆழமான கேள்வி இது. இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தரவுகளுக்கு பின்னால் இருக்கிற உண்மைகளை தொடர்ந்து தேடுங்க. மீண்டும் ஒரு ஆழமான பகுப்பாய்வில் சந்திப்போம்.